கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே உங்களோடு இந்த காணொளி மூலம் நான் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். சுவிஸ் நாட்டிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் கொடுக்கிறோம். நீங்கள் அனுதினமும் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுதினமும் செய்வாராக. இடைவிடாமல் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய மாற்றங்களை திருப்பங்களை உண்டாக்குவாராக. இன்றைய நாட்களில் ஒரு சிறிய காணொளி சிறிய வார்த்தை மூலம் உங்களோடு பேச நான் வாஞ்சப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற பொழுது, தேவன் எங்களோடு பேசுகிற பொழுது, அந்த வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்கிற பொழுது உங்களுக்கு அங்கே நன்மைகள் உண்டாகும். இன்றைக்கு நன்மை உண்டாகும் என்ற தலைப்பிலே உங்களோடு ஒரு சில காரியங்களை நான் பேசுகிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்ய வேண்டும்? எனக்கும் உங்களுக்கும், இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களும், இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் நன்மை செய்கிறவர். நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணுகிறவர், உபத்திரவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார், சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இப்படியாக ஆண்டவர் அங்கே நன்மை செய்கிறாராம். மனிதர்களால் முடியாத காரியங்களை, மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவராய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறார். ஆனபடி நான் பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஏன்னு சொன்னால் வேத வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்களா? அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆனால் ஒருபோதும் உங்களுடைய முகங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல. உங்களுடைய முகங்களை மோசையைப் போல பிரகாசமாக மாற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறார். ஆனபடினால் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆனால் கவலை வேண்டாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி, அந்த சந்தோஷம் அவருடைய வாழ்விலே நிறைவாக இருந்தபடினால் தான் இன்றைய நாட்களில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், நீங்கள் சந்தோஷமாக ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளே இருக்க வேணும், சந்தோஷமாக வாழ வேணும், ஆண்டவருக்காக நீங்கள் ஓட வேணும், தேவனுக்காக பிரயாசப்பட வேணும், கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய வேணும். என்னதான் நெருக்கங்கள், என்னதான் பிரச்சனை, என்னதான் போராட்டங்கள் வந்தாலும் உதறி தள்ளிவிட்டு எங்களை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் எங்களை காண்கிறார் சொல்லி நிச்சயத்தோடு நீங்கள் ஓடுங்கள். வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். ஒருவேளை சுவிஸ் நாட்டிலிருந்து நீங்கள் அநேகமான ஜனங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள், அநேகர் என்னோடு நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். ஆனபடினால் நீங்கள் இந்த வார்த்தை மூலம் இன்னும் கட்டப்படும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் நன்மை செய்வாராக. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்கப் போகிறேன். எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை தேவனுடைய சத்தியத்தின் பாதையிலே நடத்தத்தக்க அளவுக்கு திராணி உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவனுடைய சத்தியங்களை போதிக்க வேணும், நல் வழிகளை காட்ட வேணும். அந்த பிள்ளைகளை ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு வந்து விடுகிறது அது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்குது. தான் எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அன்றைய நாட்களில் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், சில பெற்றோர்கள் அங்கே கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அப்படியான சூழ்நிலைகள் அந்த நாட்களில் காணப்பட்ட பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கூடாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற பிரகாரமாகவே அவன் இந்த வார்த்தைகளை அந்த தேசத்திலே, அந்த பட்டணத்தில் சொல்லுகிறான். நான் விசுவாசிக்கிறேன், அநேகர் கேட்டிருப்பார்கள், அநேகருடைய வாழ்விலே அங்கே நன்மை உண்டாயிருக்கும். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுக்கு ஒருவர் போதிக்கிற பொழுது, எங்களுக்கு ஒருவர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற பொழுது அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது, அந்த நன்மையை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவ சமூகத்திலே நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். இது முதலாவது வசனம் இப்படியா சொல்லுவோம். 2வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்நாட்களும் பூமியிலே நிலைத்திருக்கும்படியாக, அவர்கள் நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, உயர்ந்த இடத்திலே, உன்னதமான இடத்திலே கர்த்தர் அவர்களை வைத்து அங்கே நடத்துகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறது. எப்படி நன்மை செய்கிறார் ஆண்டவர்? அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பொழுது, பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனமாக நிதானமாக பூமியில் நடத்தி நல்வழியில் நல்ல பாதையில் அவர்களை கொண்டு செல்கிற பொழுது அந்த பிள்ளைகள் பயபக்தியோடு உண்மையோடு ஆண்டவருக்கு முன்பாக வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்பம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகும். தேவனுடைய விருப்பம் என்ன? ஆண்டவருடைய வாஞ்சை என்ன? ஒவ்வொரு பிள்ளைகளும் உயர்ந்த இடத்துல இருக்க வேணும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்நாட்கள் பூமியில் நிலைத்திருக்க வேணும். என்னதான் பாடுகள், நெருக்கங்கள், அந்த எல்லாவற்றை நீக்கி நன்மை செய்து அற்புதமாக வழிநடத்துகிற ஆண்டவர் அந்த பிள்ளைகளோடு இருக்கிறார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையிலே, எபேசுவின் பட்டணத்தில் நாங்கள் பேசுகிற பொழுது அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் குறைவுகள் இருக்கும்.
அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க வேணும். அந்த குறைவுகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்ய வேணும். எங்களை இன்னுமா ஆண்டவர் நடத்த வேணும். தேவனுக்கு பிரியமான உகந்த பாத்திரங்களாக, யாருக்கும் தீங்கு செய்யாதவர்களாக, யாரையும் உதாசீனம் செய்யாதவர்களாக, யாரையும் பரிகாசம் செய்யாதவர்களாக, யாரையும் வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளாதபடி ஆண்டவர் எப்படி அணைத்து கொண்டாரோ, ஆண்டவர் எப்படி சேர்த்து கொண்டாரோ, அதுபோல் நாமும் தேவனுடைய சத்தியத்துக்களை கீழ்ப்படிந்து இருக்கிற பொழுதோ கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. இந்த தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்ய வேணும். தேவனுடைய வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்ய வேணும். அப்படியானால் கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்துகிறதையும், நம்முடைய வாழ்வு நீடித்திருப்பதையும், பிள்ளைகளுடைய வாழ்வு நீடித்திருப்பதையும் நாங்கள் அங்கே காண முடியும். ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான நல்ல நாட்களில், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கை செழித்திருக்க வேண்டுமா? தேவனுக்கு முன்பதாக இன்னும் நாங்கள் கீழ்ப்படிவோம். ஒருவர் நாங்கள் சொல்லலாம், நான் கீழ்ப்படிந்தான் இருக்கேன் என்று சொல்லி. இல்லை, நாங்கள் நாளுக்கு நாள் நிமிடங்கள் தோறும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கீழ்ப்படுகிற ஜனங்களாக மாற வேண்டும். அப்படி நான் கீழ்ப்படுகிற பொழுது ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே, உன்னதமான ஸ்தானத்திலே ஆண்டவர் உங்களை நடத்துகிறதை காண முடியும். ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாட்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்மை செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்விலே என்ன நெருக்கங்களோ, என்ன வியாதிகளோ, என்ன போராட்டங்களோ, என்ன நிந்தைகளோ, அவமானங்களோ, அது எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்காதபடி எங்களுக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார். எங்களை நடத்துகிறார், எங்களுக்கு நன்மை செய்ய போகிறார், எங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார், எங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார்னு சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு நடக்கிற பொழுது நன்மை உண்டாகும். உங்களுடைய குடும்பங்கள் செழிக்கும், பிள்ளைகள் செழிக்கும், எதிர்காலம் கட்டப்படும், உங்களுடைய ஊழிய பாதைகள் செழிப்பாக இருக்கும், சபை வாழ்வு நீடித்திருக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் நீடித்திருப்பதற்காகவே அவர் நன்மை செய்கிறவர். இந்த அதிகாலை வேளையிலே பரிசுத்த ஓய்வினாலே உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வாராக. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்முடைய ஆலயம் இத்தாலி தேசத்தில் உண்டு. இத்தாலி தேசத்தில் பலர்மொழியிலே ஆலயம் இல்லாதவர்கள் வீடுகள் இருப்பீர்களா இருந்தால் கடந்து புறப்பட்டு போங்கள், கர்த்தர் நன்மை செய்வார். சுவிஸ் தேசத்தில் இருந்தும் அனுதினம் இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். ஒருவேளை நாங்கள் தனித்து நின்றாலும் ஒரு தைரியத்தோடு நிற்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஏற்றவளை ஏற்ற நேரத்திலே திறப்பின் வாசலில் நின்று ஆண்டவருக்கு அந்த தேசத்திலே, இந்த பட்டணத்திலே ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கான கிருபை செய்து வழிகளை, வாசலை உண்டாக்கி கர்த்தர் அற்புத ரீதியாக கர்த்தர் நடத்துவாராக. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.